ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல ஸ்டார்டிங்ல 25,000 இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்கங்க. இதுவே ரெண்டாவது ஆப்ஷன்ல இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. இப்போ இந்த 25,000 தரக்கூடிய இன்ஸ்டன்ட் லோனை பொறுத்த வரைக்கும் ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 3 months அப்படிங்கறத டைம் கொடுக்கறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இந்த லோனுக்கான ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்க்க 3 to 4 minutesல ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல நோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்பொழுது இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஷன்ல இவங்க இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. சோ அதான் இந்த இடத்துல தெளிவா சொல்லிருக்காங்க. இதுவே நீங்க 2 lakh இஎம்ஐ லோனுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா அப்போ அதிகபட்சமா ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுப்பாங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்க்க 24 hours, அதாவது ஒரு நாள் வரையிலும் டைம் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க. சேம் டைம் இதுக்கு இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல அப்ளை பண்ணா நமக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். பட் எதுவா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டீடைல்ஸை பொறுத்தவரைக்கும் இதுல கிடைக்கக்கூடிய லோன் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் ட்ரை பண்றது தான் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் என்ன, இதுல அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க, எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரியான A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், அந்த மாதிரி இருந்து இந்த அப்ளிகேஷன்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 717 சிபில் ஸ்கோர் இருந்து அப்ளை பண்ணும்போது 6,000 அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஷன்ல அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 3 months அப்படிங்கிறது டென்யூரும் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் சேம் டீடைல்ஸ் தான். பட் அந்த 6,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் அந்த 6,000 லோன் அமௌண்ட்ல ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1,000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 6,000 வரைக்கும் செலக்ட் பண்ணி வித்ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சேம் டைம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 0.15% பர் டே இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதுல ப்ராசஸிங் ஃபீஸா 1,200 ரூபாயும் அதுக்கான ஜிஎஸ்டியா 216 ரூபாயும். சோ டோட்டலா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 1,416 ரூபாய் அப்படிங்கறது கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாவே அதிகம் தான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ அதெல்லாம் போக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு டிஸ்பர்சல் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 4,584 ரூபாய் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. சோ அந்த ஒரு ரீசன்னால நான் இந்த அப்ளிகேஷன்ல இந்த லோன் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு அதிகப்படியான ஒரு லோனை நான் கண்டிப்பா வித்ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். இவங்க ஈஸியா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால நீங்களும் இந்த மாதிரியான லோன் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோவில் நம்ம 2017 இருந்தே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கக்கூடிய பேமி அப்ளிகேஷனுடைய ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேல டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 1,80,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆகவும் இருக்கு. இப்போ இவங்களுடைய லோன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் லோன் தரதா போட்டிருக்காங்க. பட் நம்ம அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் மட்டும் தான் இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல அப்ரூவல் தரதா போட்டிருந்தாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ்க்கும் அபிஷியலா நம்ம அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய டீடைல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. இதை தவிர்த்து ஷார்ட் டைம்ல குயிக்கா கிடைக்கக்கூடிய லோன் ஆப்ஷன்லயும் அதிகபட்சமா 50,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா 90 days வரைக்கும் டைம் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. சேம் டைம் இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல இங்கேயும் அதே டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 3 to 24 months அப்படிங்கிறது டைம் கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டீடைல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா லோன் அமௌண்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 500 இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்தவரைக்கும் 1.5% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ப்ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 24 months அப்படிங்கிறது அமௌண்ட்டை பொறுத்து கிடைக்கும். டிஸ்பர்சல் பண்றதுக்கான டைமை பொறுத்தவரைக்கும் ஒரு நாள்ல இருந்து அதிகபட்சமா 2 நாள் வரையிலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க சாலரிடு பர்சனா இருந்தா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தா 22 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சேம் டைம் மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் சாலரிடு பர்சனா இருந்தா 15,000 மேல இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தா 25,000 மேல இருக்கணும். சிவில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே 650க்கு மேல இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இப்போ தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சாலரிடு பர்சனுக்கு கண்டிப்பா தேவைப்படும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் பண்ணும்போது கண்டிப்பா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்லயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், கஷ்டம்லாம் கிடையாது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் more than 5 RBI registered NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன்
அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதா இருந்தா ஜிபேல போயிட்டு பிசினஸ் ஆப்ஷன்ல எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அவங்களுடைய அதாவது கூகுள் பே அப்ளிகேஷன்ல இது வந்து ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷனா தற்போதைய சிச்சுவேஷன்ல வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோல இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.